10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.7 ல 9th sum solve பண்ணலாம். In the GP, the product of the three consecutive terms is 27 and the sum of the product of the two terms taken at a time is 57 by 2. Find the three terms. அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜிபியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அந்த 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது 27 வரணும். ஓகேவா? அடுத்தது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ் ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 57 by 2 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் ஜிபியில் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா A/R A/AR. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த 3 டேர்ம்ஸ். அப்போ இந்த 3 டேர்மையுமே ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். A/R இன்ட்டு A இன்ட்டு AR மல்டிப்ளை பண்ணால் 27. 6 ஆர் கேன்சல் ஆகிடுமா? A இன்ட்டு A இன்ட்டு A கியூப் ஈக்குவல் டு 27. A இன்ட்டு A இன்ட்டு A 3ஏன்னு எழுதிடக்கூடாது. A+A+Aனா தான் 3A வரும். சரியா? இங்கே 3 ஏவையும் மல்டிப்ளை தான் பண்ணுறோம். இப்போ A கியூப் வரும். A ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27. இங்கே இருக்கிற கியூபு ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது கியூப் ரூட்டாக மாறிடும். சரியா? இப்போ 27ஓட கியூப் ரூட் வந்து 3ன்னு சொல்லலாமா? ஏன்னா 3யை 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27 கிடைக்கும். 3 3s are 9 இன்டூ 3 9 3s are 27. அதனால் 27ஓட கியூப் ரூட் என்ன அப்படின்னா 3 தான். ஓகே, ஸோ A ஈக்குவல் டு 3. அடுத்தது கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் எ டைம் இஸ் 57 by 2. ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு A/R இன்ட்டு A/R இன்ட்டு A ப்ளஸ் அடுத்த ரெண்டு டேர்ம் A to AR. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா? அடுத்தது A இன்ட்டு AR ப்ளஸ் இப்போ இது ரெண்டு A/R இன்ட்டு AR 57 by 2. இதுதான் இதுக்கான மீனிங். ரெண்டு டேர்மாக ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு டேர்மாக மல்டிப்ளை பண்ணி அடுத்தது சம் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ A இன்ட்டு A ஸ்கொயர் பை R ப்ளஸ் A இன்ட்டு AR அப்படின்னா A ஸ்கொயர் ஆரா ப்ளஸ் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ ஆரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா A இன்ட்டு A ஸ்கொயர் மட்டும் இருக்குமா? ஈக்குவல் டு 57 by 2. ஸோ இப்போ இது மூணுத்துலேயுமே A ஸ்கொயர் இருக்கா? ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துடலாமா? A ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இந்த டேர்மில் 1/R இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து A ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு, ஸோ R மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே A ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு, அப்போ 1 மட்டும் இருக்கும். 57 by 2. அடுத்தது A வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? 3. ஸோ 3 ஸ்கொயர்னா 9. நான் டேரெக்டாக 9 போட்டேன். 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 57 by 2. நம்ம R தான் கண்டுபிடிக்கணும், ஸோ அதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 by 2. இங்கே 9 மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, இந்த டேர்ம் கூட ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறுமா? ஸோ 1/9. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 3 1s are 3 பேலன்ஸ் 2, 3 9s are 27. அப்புறம் இது ரெண்டுமே 2 டேபிளையும் 3 டேபிளையும் 19 கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 1/R ப்ளஸ் R ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 19 into 1 19 by 2 into 3 6. நெக்ஸ்ட்டு இப்போ இது மட்டும்தான் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ரெண்டுமே ஹோல் நம்பரில் இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆறால் எல்சிஎம் எடுக்கிறோம், இல்லை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஏன் அப்படின்னா இந்த ஆரை வந்து காமனாக இந்த 3 டேர்முக்குமே டினாமினேட்டராக கொண்டு வரதுக்கு. ஓகேவா? R இன்ட்டு R ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு R பை R. புரியுதா? இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரி R இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டு டேர்ம் கூடயும் ஈக்குவல் டு 19 by 6. நெக்ஸ்ட்டு இப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா?
6 into 1 plus இது ஃபுல்லாக r square plus r which is equal to 19 into r 19r. அடுத்தது 6 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 6 1s are 6 plus 6 into r square 6r square plus 6 into r 6r equal to 19r. இப்போ அடுத்தது இந்த 19r ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் வந்து 0ன்னு மாற்றிடணும். ஓகேவா? 6r square plus 6r minus 19r equal to 0. Now 6 plus 6r square இங்கே 6r இருக்குது minus 19r இருக்குது. minus 19r plus 6r சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணலாமா? 19ல் 6 சப்ராக்ட் பண்ணால் 13ஆ? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் என்னவோ அதான் போகணும் இல்லையா? minus 13r equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி r வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர் டேர்மு, அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட்டு. இப்போ ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லைனா நம்ம டேரெக்டாக இதை வச்சு பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும்னா இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 6 36 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும். அதே நம்பரை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் -13 வரணும். இதுதானே ரூல். ஸோ இப்போ 36க்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3 டேபிள் 3 1s are 3 3 2s are 6. அடுத்தது 2 டேபிளா 2 6 are 12 2 3s are 6. இப்போ பாருங்கள், 3 3s are 9 இருக்கா? அடுத்தது 2 2s are 4. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 36 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 13 கிடைக்கணும். ஆனால் இங்கே -13 இருக்கா? அப்போ சிம்பிள் ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிள் போட்டுருணும். இப்போ -9 into -4 ப்ளஸ் 36 ஆகிடுமா? மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது -9யும் -4யும் ஆட் பண்ணும்போது -13. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி 6 இருக்குது இல்லையா? ஸோ எப்படி எழுதணும்னா ஒரு ஃபேக்டருக்கு கீழேயும் 6r. ஓகே, 6r அந்த ஸ்கொயரை தூக்கிட்டு 6rன்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே 6r. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9 3 2s are 6. டினாமினேட்டர்லேருந்து எழுதிட்டு போகும். இங்கே 2r இருக்கா? ஸோ 2r -3 -3. ஸோ ஒரு ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ செகண்ட் ஃபேக்டர் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4 2 3s are 6. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரா? ஸோ 3r -2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரி தனித்தனியாக 0வோடு ஈக்குவேட் பண்ணலாம். 2r -3 ஈக்குவல் டு 0, 3r -2 ஈக்குவல் டு 0. நவ் இப்போ 2r which is equal to -3 இங்கே வந்தால் +3 மாறும். 3r equal to -2 இங்கே போனால் +2 மாறுமா? ஸோ r is equal to 3/2. அடுத்தது r equal to 2/3. ஸோ இப்போ rக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கா? ஸோ கொஷனில் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா? ஏக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது, ஆனால் ஆருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம 3 டேர்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 3, ஆரோட வேல்யூ 2 இருக்கா? ஃபஸ்ட்டு 3/2 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 3 டேர்ம்ஸ் என்னென்னா a/r ஏஆரா? ஏனா 3 3/rன்றது 3/2, 3, a இன்ட்டு ஆர் 3 இன்ட்டு 3/2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இதை 3/2 ஃப்ராக்ஷன் உட்காந்துருக்கு. 3ன்றது 3ஐ 3/1ன்னு எழுதலாம். 3/1 இந்த டிவிஷன் என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷனாக மாறும். அடுத்தது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை ரெசிப்ரோக்கலாக எழுதணும் இல்லையா? ஸோ இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 3/2வை 2/3ன்னு எழுதணும். 3, இது கேன்சல் ஆகாது இல்லையா? ஸோ 3 3s are 9/2. நெக்ஸ்ட்டு 3 2s are 6/1 into 3 3, 3, 9/2. அடுத்தது இது 2 டேபிளில் கேன்சல் ஆகிடுமா? 3 2s are 6, 3, 9/2. அடுத்தது ஏ வேல்யூ 3ன்னு வச்சு ஆரோட வேல்யூ ரெண்டாவது கண்டுபிடிச்சோம்ல 2/3ன்னு அதை வச்சு போடணும். ஓகேவா? ஸோ இந்த 3 டேர்ம்ஸு ஃபஸ்ட்டு ஏ வந்து 3 பை ஆரோட வேல்யூ 2/3. 3, a இன்ட்டு ஆர் 3 இன்ட்டு 2/3. நெக்ஸ்ட்டு
இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். நியூமரேட்டரில் 3 மட்டும் இருக்கா, அதை 3/1ன்னு எழுதிக்கலாம். இந்த டிவிஷன் என்ன மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்படி மாறும்போது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை நம்ம எப்படி எழுதணும், ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 2/3ன்றது 3/2ன்னு மாறும். 3, இந்த 3யும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ இங்கே 2 மட்டும் இருக்குமா நியூமரேட்டரில். நெக்ஸ்ட்டு 3 3s are 9/1 2s are 2, 3, 2. இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதோட அப்படியே விட்டுறலாம். ஓகேவா?